2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். இதயம் wishes you a very happy new year. இதயம் wishes you a very happy new year. வணக்கம். செய்திச் சுருக்கம். புத்தாண்டு அனைவருக்கும் மகிழ்ச்சியை வழங்கட்டும். 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பிறப்பை இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் மக்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். இந்த புத்தாண்டு அனைவருக்கும் மகிழ்ச்சி, நல்லிணக்கம், செழிப்பை வழங்கட்டும் என ஜனாதிபதி திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்து பதிவில் கூறியிருப்பதாவது: அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு அனைவருக்கும் மகிழ்ச்சி, நல்லிணக்கம், செழிப்பை வழங்கட்டும். உலகெங்கும் ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்க இணைந்து பயணிக்க உறுதியேற்போம் என அவர் கூறியுள்ளார். பிரதமர் மோடி வெளியிட்ட பதிவில் கூறியிருப்பதாவது: இந்த ஆண்டு அனைவருக்கும் புதிய வெற்றி வாய்ப்புகளை வழங்கட்டும். அனைவருக்கும் முடிவில்லாத மகிழ்ச்சியை வழங்கட்டும். நல்ல ஆரோக்கியம், செழிப்பு ஆகியவை அனைவரது வாழ்விலும் கிடைக்கட்டும் என அவர் கூறியுள்ளார். நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான். புத்தாண்டு தினத்தன்று தனது வீட்டின் முன்பு காத்திருந்த ரசிகர்களுக்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்தார். முன்னதாக புத்தாண்டு வாழ்த்து அறிக்கை வெளியிட்ட ரஜினி, நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனா கைவிட்டுடுவான். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என கூறியுள்ளார். (2025) முதல் நாள் அதிகாலை முதல் நிரம்பி வழியும் வழிபாட்டு தலங்கள். புத்தாண்டு பிறப்பை கொண்டாடும் விதமாக தமிழகத்தில் உள்ள மத வழிபாட்டு தலங்களில் மக்கள் படையெடுத்து வருகின்றனர். தஞ்சை பெரிய கோவிலில் புத்தாண்டை முன்னிட்டு சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடந்தது. அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் குடும்பத்துடன் குவிந்தனர். சிறப்பு அலங்காரத்தில் அருள்பாலித்த சிவபெருமான், பெரிய நாயகி அம்மன், வாராகி அம்மனை தரிசனம் செய்தனர். பெரிய கோயிலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது எவ்வளோ கூட்டம் இருக்குது. ஐயப்ப கோயில் பக்தர்களும், அதுக்கப்புறம் மேல்மருவத்தூர் கோயிலிருந்து போகிறவங்க எல்லாருமே இங்கே வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்தாலே மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்குது. விடுமுறை காலத்தில் இங்கே வந்து ரொம்ப கூட்டம் இருந்தாலும் கூட அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாருமே செஞ்சு கொடுத்து, காவல்துறையினராக இருக்கட்டும், இங்கே கோயிலில் இருக்கிற அதிகாரிகளாக இருக்கட்டும், அனைவருமே அதுக்கான ஏற்பாடை பண்ணி கொடுத்து மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் பூஜையை பார்க்கறதுக்கான ஆயத்தம் பண்ணி கொடுக்குறாங்க. குன்றத்தூர் முருகன் கோவிலில் திரண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகனை தரிசனம் செய்தனர். பக்தர்கள் வசதிக்காக நிழற்குடைகள் அமைக்கப்பட்டு பிரசாதமாக லட்டு வழங்கப்பட்டது. திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நள்ளிரவு 12 மணிக்கு முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகளும் மகா தீபாராதனையும் நடந்தது. மலைக்கோவில் மாடவீதியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் விடிய விடிய காத்திருந்து தரிசனம் செய்தனர். கோவை புளியகுளம் முந்தி விநாயகர் கோவிலில் விநாயகருக்கு 108 தேங்காய் மாலை சாற்றப்பட்டது. புஷ்ப அலங்காரத்தில் விநாயகர் காட்சி கொடுத்தார். திருச்செந்தூர் முருகன் கோவிலிலும் குவிந்த பக்தர்கள் கடலில் புனித நீராடி நீண்ட நேரம் காத்திருந்து தரிசனம் செய்தனர். முத்துப்பாண்டியன் கொண்டை அலங்காரத்தில் நம்பெருமாள் பகல் 2ஆம் நாளில் உற்சாகம். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி விழா பகல் 2ஆம் நாள் கொண்டாட்டம் களை கட்டியது. நம்பெருமாள் முத்துப்பாண்டியன் கொண்டை அலங்காரத்தில் ஆழ்வார்கள் பின்தொடர உள்பிரகாரங்களில் வலம் வந்தார். அர்ஜுன மண்டபத்தில் எழுந்தருளி நம்பெருமாள் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இன்று ஆங்கில புத்தாண்டு என்பதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்கின்றனர்.
மாமே வணக்கம். புத்தாண்டில் 57,000 தாண்டிய தங்கம் விலை. 2025 புத்தாண்டின் முதல் நாளான இன்று தங்கம் விலை உயர்ந்து 57,000 தாண்டி உள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 57,200 ரூபாய்க்கும், கிராமுக்கு 40 ரூபாய் உயர்ந்து 7,150 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளியின் விலையில் மாற்றமின்றி கிராம் 98 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச அளவில் நிலவி வரும் பொருளாதார சூழல், அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு எதிரொலியாக தங்கத்தின் விலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. புத்தாண்டு பரிசு சிலிண்டர் விலை குறைவு. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலவரத்திற்கு ஏற்ப மாதந்தோறும் கேஸ் சிலிண்டர் விலையில் மாற்றம் செய்யப்படும். இன்று ஆண்டின் முதல் நாளில் 19 கிலோ எடை கொண்ட வணிக கேஸ் சிலிண்டர் விலை 14 ரூபாய் 50 காசுகள் குறைந்து 1966 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வீட்டு உபயோக சிலிண்டர் விலை 818 ரூபாயாக நீடிக்கிறது. 3 மாதங்களாக வணிக சிலிண்டர்களின் விலை உயர்ந்து வந்த நிலையில் இந்த மாதம் குறைந்துள்ளது. உட்கட்சி விவகாரத்தில் தலையிட முடியாது, தேர்தல் கமிஷனுக்கு பழனிசாமி கடிதம். உட்கட்சி விவகாரங்களில் தேர்தல் கமிஷன் தலையிட முடியாது என அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி கடிதம் எழுதியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இரட்டை இலை சின்னம் தொடர்பாக புகார் கொடுத்தவர்கள் அனைவரிடமும் விசாரித்து முடிவெடுக்கும்படி தேர்தல் கமிஷனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி, முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம், சூரியகுமார், வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்யன், முன்னாள் எம்பி கே.சி. பழனிசாமி, புகழேந்தி உள்ளிட்டோர் விளக்கமளிக்கும்படி தேர்தல் கமிஷன் நோட்டீஸ் அனுப்பியது. அனைவரும் தங்கள் தரப்பு விளக்கத்தை அளித்துள்ளனர். இந்த விவகாரத்தில் தேர்தல் கமிஷனுக்கு அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார். அதில் கூறியிருப்பதாவது: அதிமுக உட்கட்சி விவகாரங்கள் தொடர்பாக வழக்கு தொடர்ந்தவர் கட்சி உறுப்பினர் இல்லை. கட்சியின் அனைத்து உறுப்பினர்கள் சார்பில் வழக்கு தொடர்ந்துள்ளதாக அவர் கூறுவதை ஏற்க முடியாது. கட்சி விதிகளில் திருத்தம் செய்து 2022 பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை சென்னை உயர்நீதிமன்றம் அங்கீகரித்துள்ளது. இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கில் மட்டுமே தேர்தல் கமிஷன் தலையிட முடியும். உட்கட்சி விவகாரங்களில் தலையிட முடியாது, அதற்கு சட்டத்தில் இடமும் இல்லை. எனவே கட்சியில் உறுப்பினராக கூட இல்லாத நபர் தொடர்ந்துள்ள வழக்கை நிராகரிக்க வேண்டும் என கடிதத்தில் பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார்.